Hello friends, welcome to Move from 0 to 100 Max channel. Nama motto, love to learn Max. Arise, awake, not stop till our goal is reached. இந்த விவேகானந்த தாட்டோட இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சர்க்கிள்ஸ். சர்க்கிளோட டெஃபினிஷன், இட் இஸ் அ ரவுண்ட் ஷேப்டு ஃபிகர், இட் ஹேஸ் நோ கார்னர்ஸ் ஆர் எட்ஜஸ் அண்ட் இட் இஸ் அ 2-dimensional ஃபிகர். ஸோ சர்க்கிள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இதுக்கு கார்னர்ஸோ எட்ஜஸோ கிடையாது. அகெயின் இது வந்து ஒரு 2-dimensional ஃபிகர். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயும் 2-dimensional ஃபிகர்ஸை பற்றி பார்த்தோம், இதுவும் ஒரு 2-dimensional ஃபிகர். ஸோ இப்போ இதில் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ரேடியஸ். ரேடியஸ்ன்றது ஸ்மால் ஆரில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் த சென்டர் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சென்டர்லேருந்து பாஸ் ஆகும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஓஏன்றது ரேடியஸ். ஸோ இங்கே ஓன்றது சென்டர் பாயிண்ட், ஓஏன்றது ரேடியஸ். அதே மாதிரி சென்டர்லேருந்து இன்னொரு எட்ஜுக்கு பாஸ் ஆச்சுனாலும் அதுவும் ரேடியஸ் தான். ஸோ அகெயின் ஓபின்றதும் ரேடியஸ் தான் இங்கே நமக்கு. ஸோ ரேடியஸ்ன்றது இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் த சென்டர் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். இதுதான் ரேடியஸோட டெஃபினேஷன். ஸோ ரேடியஸ்னால் ஈஸியாக என்னென்னு தெரிஞ்சுக்க டயக்ராமில் ஓஏ ஓபின்றது ரெண்டுமே ரேடியஸ் தான் இங்கே. இதில் ஓன்றது சென்டர் பாயிண்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டயாமீட்டர். Diameter, it is a straight line segment passes through the center of a circle. It is also called as longest chord of a circle. ஸோ இப்போ இதில் ஒரு சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட், அதில் ஏபின்ற லைன் வந்து சென்டரில் பாஸ் பண்ணி இந்த லைன் வருது. ஸோ இதுக்கு பேர் தான் டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஏபின்றது இங்கே டயாமீட்டர். ஸோ ஓன்றது சென்டர் பாயிண்ட், இந்த ஓன்ற பாயிண்டில் தான் ஏபின்ற லைன் செக்மெண்ட் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் டயாமீட்டர். இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் செக்மெண்ட் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், இதை வந்து லாங்கஸ்ட் கார்டுன்னு சொல்லுவோம். கார்டுனா என்ன நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ லாங்கஸ்ட் கார்டு, பெரிய கார்டு வந்து ஒரு சர்க்கிளுக்கு ஏபி. ஸோ இந்த ஏபி இந்த சைட் போடாமல் அகெயின் ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டாலுமே இங்கே சிடின்னு மார்க் பண்ணி சென்டரில் பாஸ் ஆச்சுனாலும் அதுவும் நமக்கு டயாமீட்டர் தான். ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் பார்க்கலாம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2r. ஸோ இப்போ இங்கே ஓபி ஓஏன்றது ரேடியஸ் தான், இது ஒரு ஆர் இது ஒரு ஆர். ஸோ ஃபுல் டயாமீட்டர்னால் 2rன்னு வரும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2r. இப்போ நமக்கு இதில் ஆர் வேணும் அப்படின்னா ஆர் இங்கே இருக்கும், கீழே 2 போகும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு d/2. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டி இஸ் ஈக்குவல் டு 2r ஆர் ஆர் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஆர் வேணும்னா d/2, அந்த 2 வந்து டிவிஷனில் போகும். ஸோ இதுதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ்னு என்னென்னு பார்த்தோம். ரேடியஸ் வந்து it is a straight line from the center to the circumference of a circle. ஸோ இங்கே OA OBன்றது radius. டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா it is a straight line segment passes through the center of a circle. ஸோ ஒரு லைன் வந்து சென்டரில் பாஸ் பண்ணி ரெண்டு கார்னரையும் டச் பண்ணிச்சு, சர்க்கிளோட ரெண்டு எட்ஜையும் டச் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது chord and secant. ஸோ chordன்றது it is a line segment joining 2 points on a circle. லைன் செக்மெண்ட் ஜாயினிங் 2 points on a circle. ஸோ நம்ம ஏற்கனவே டயாமீட்டர் வந்து லாங்கஸ்ட் கார்டுன்னு பார்த்தோம். ஸோ அது சென்டரில் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டயாமீட்டர்னு சொல்லுவோம். இங்கே சென்டரில் பாஸ் ஆகாமல் சர்க்கிளோட ரெண்டு கார்னரில் சர்க்கம்ஃபரன்ஸில் டச் ஆச்சுன்னா அதுவும் கார்டு தான். இங்கே ஏபின்றது நமக்கு கார்டு இந்த டயக்ராமில். ஸோ கார்டுனா இட் இஸ் அ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் 2 points on a circle. ஸோ ரெண்டு பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னா அது வந்து கார்டுன்னு சொல்லுவோம். தென் சீக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ லைன் தட் இன்டர்செக்ட்ஸ் அ சர்க்கிள் அட் 2 points. வெளியேருந்து ஒரு பாஸ் ஆகிற லைன் சர்க்கிளோட ரெண்டு இடத்துல டச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சீக்கண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அ லைன் தட் இன்டர்செக்ட்ஸ் அ சர்க்கிள் அட் 2 points. கார்டுன்றது லைன் செக்மெண்ட் ஜாயினிங் 2 points on a circle. ஸோ ரெண்டு எட்ஜஸில் கரெக்டாக டச் ஆகுதுன்னா அதுக்கு பேர் கார்டுன்னு சொல்லுவோம். சீக்கண்ட்ன்றது அ லைன் தட் இன்டர்செக்ட்ஸ் அ சர்க்கிள் அட் 2 points. ஸோ ஒரு லைன் சர்க்கிளில் ரெண்டு இடத்துல டச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சீக்கண்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சிடின்றது சீக்கண்ட் ஆஃப் அ சர்க்கிள். நெக்ஸ்ட் செக்டார்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் என்க்ளோஸ்டு பை 2 radii அண்ட் அன் ஆர்க். ஸோ ஒரு சர்க்கிளில் ரெண்டு ரேடியஸ் ப்ளஸ் ஒரு ஆர்க் ஜாயின் ஆகி ஒரு வி ஷேப் ப்ளஸ் ஒரு ஆர்க்கு கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் செக்டார்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஓஏ ஓபின்றது ரேடியஸ், அதில் ஒரு ஆர்க்கு ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷேப் மட்டும் எடுத்தோன்னா ஒரு வி ஷேப் ஒரு ஆர்க்கு கர்வ் ஷேப் கட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஓஏபின்றது தான் இங்கே நமக்கு செக்டார். இதில் இந்த குட்டி போர்ஷனாக இருக்கிறது தான் நம்ம மைனர் செக்டார்னு சொல்லுவோம். மைனர்னால் குட்டியாக இருக்கிறது.
தென் பெரிய போர்ஷன் ரிமைனிங்காக இருக்கிறத மேஜர் செக்டார். செக்டார் வந்து மைனர் செக்டார், மேஜர் செக்டார் 2. அதில் அந்த குட்டி போர்ஷன் செக்டாரை மைனர்னும் பெரிய போர்ஷனை மேஜர் செக்டார்னு சொல்லுவோம். ஸோ செக்டார்னால் 2 ரேடியஸ் ப்ளஸ் ஒரு ஆர்க்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் என்க்ளோஸ்டு பை 2 ரேடியை. ரேடியை வந்து ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம். RADIUSனா ரேடியஸ், RADIIனா ரேடியை. ரேடியைன்றது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ். ஒரு ஆர்க்கும் இன்க்ளூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்மெண்ட். செக்மெண்ட்டுன்றது இட் இஸ் அ ரீஜன் பவுண்டட் பை கார்ட் அண்ட் இட்ஸ் ஆர்க். ஸோ ஒரு கார்டு, ஒரு ஆர்க்கு. கார்ட்னா ஏற்கனவே நம்ம என்னென்னு பார்த்தோம், இட் இஸ் அ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ் ஆன சர்க்கிள் பார்த்தோம். ஸோ ஒரு லைன் செக்மெண்ட், ஒரு கர்வ் ஷேப். ஸோ இங்கே ஏபி, இந்த கர்வ் ஷேப் இது வந்து பவுண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ ரீஜன் பவுண்டட் பை ஒரு கார்ட் அண்ட் இட்ஸ் ஆர்க். ஒரு கார்டும் ஒரு ஆர்க்கும் ஜாயின் ஆச்சுன்னா அதுக்கு பேர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அகைன் இதுலேயும் 2 டிஃப்ரெண்ட். ஒன்று சின்னதாக இருந்தால் அது மைனர், அடுத்தது பெருசாக இருக்க போர்ஷன் வந்து மேஜர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இதில் இந்த பார்ட், இந்த ஏபின்ற பார்ட் வந்து நமக்கு மைனர் செக்மெண்ட், இந்த பார்ட் வந்து நமக்கு மேஜர் செக்மெண்ட். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டேஞ்சன்ட். Tangent is a straight line that touches the circle exactly at one point. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்டில் எக்ஸாக்டாக டச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். இதில் டீன்றது டேஞ்சன்ட் பாயிண்ட், L1ன்றது டேஞ்சன்ட் லைன். ஸோ இது டேஞ்சன்ட் லைன், இது டேஞ்சன்ட் பாயிண்ட்டு. ஸோ டேஞ்சன்ட்றது இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் that touches the circle exactly at ஒரு பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டில் சர்க்கிளில் டச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சர்க்கிளோட பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலா ஃபார் 2D ஃபிகர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.